நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்று சொன்ன தூதரிடம் இது எப்படி நிகழும் என்று கேட்ட மரியாளுக்கு தூதர் சொன்ன பதிலை வாசிக்க கேட்போம். லூக்கா 1 35 38 வரை உள்ள வசனங்களை படியுங்க. வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். மரியாள் வானதூதர் கொண்டு வந்த வார்த்தையை ஏற்று விசுவசித்த காரணத்தினால் அவர் பேறு பெற்றவளானார். பிரியமானவர்களே, யூதர்களின் சட்டப்படி இளம்பெண் ஒருவர் திருமணத்திற்கு முன்னால் கருவுற்றிருந்தால் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். உலகம் தூற்றும், தலை நிமிர்ந்து சமுதாயத்தில் நடக்க முடியாது. யோசேப்பும் இன்னும் பலரும் மரியாளை சந்தேகப்படுவார்கள் என்று மரியாளுக்கு மிகவும் தெளிவாக தெரிந்திருந்தது. இருந்தாலும் ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை, அவர் எப்படியும் என்னை காப்பாற்றுவார் என்று மரியாள் விசுவசித்தார்கள். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து மரியாளுக்கு ஏராளம் துன்பங்களும் பாடுகளும் வந்தன. ஆனால் மரியாள் இயேசுவின் பொருட்டும் மனுக்குலத்திற்கு கிடைக்க போகும் மீட்பின் பொருட்டும் மரியாள் எல்லா பாடுகளையும் மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட்.